ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பேச போகிறேன்னா பிக் பாஸ் 8 புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க. ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இல்லை விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் ஆங்கரிங் பண்ணுறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை பற்றி என்னோட தாட்ஸ் என்ன, கமல் சார் விஜய் சேதுபதி சார் இவங்க 2 பேர் ஆங்கரிங்கில் எது பெஸ்ட்டாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. விஜய் சேதுபதி இந்த ஷோக்கு ஆங்கரிங் பண்ணுறாருன்னு நிறைய பேருக்கு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும், சொல்லப்போனால் ஹாப்பினஸ் அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா போன சீசனில் கமல் சார் இதுக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லலாம். பிக் பாஸில் ஆங்கரிங்லேயே நிறைய வளவலன்னு பேசினே இருப்பார். சொல்லப்போனால் இப்போ ரெட் கார்டு கொடுக்கறது, எலிமினேஷன் பண்ணுறது, இதெல்லாம் டேரெக்டாக சொல்லிடவே மாட்டார். அவர் மட்டும் அவர் புக்கை பப்ளிஷ் பண்ணுவார். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேரக்டர் அவரோட குருநாதர் பாலச்சந்திர பற்றிலாம் அன்வான்டாக அவர் மட்டும் ஷோக்கு சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேசினே இருப்பார். ஸோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை. இதெல்லாம் சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். இப்போ விஜய் சேதுபதி வந்தால் இப்போ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பேசுவார். அவர் இப்போ நிறைய ஸ்பீச்சஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இன்டர்வியூலலாம் பேசியிருப்பீங்க. நிறைய கோட்ஸ் மாதிரி நிறைய பேசுவார், ஃபிலாசபிக்கலாக இருக்கும், நிறைய மோட்டிவேஷனாக பேசுவார். ஸோ இந்த மாதிரி பேசும்போது என்கேஜிங்காக இருக்கும். அதே நேரத்தில் சொல்ல வேண்டியதையும் கரெக்டாக சொல்லிடுவார். அதே நேரத்தில் கமல் சார் வந்து பயஸ்டாக நடந்துக்கிட்டார். இப்போ மாயா, ஜோவிகா இவங்கெல்லாம் போன சீசனில் வந்து டாமினேஷன், குரூப்பிசம் இதெல்லாம் நிறைய பண்ணாங்க. அர்ச்சனாவை நிறைய டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அவர் பெருசாக கண்டுக்கவே இல்லை. சப்போர்ட்டும் சரியா சப்போர்ட்டும் சரியா பண்ணவே இல்லை அர்ச்சனாவுக்கு. அதே நேரத்தில் ஜோவிகா வந்து ஒரு தப்பான ஆர்குமெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ண பார்த்தாங்க. அதாவது எஜுகேஷன் மேலே அவேர்னஸை சரியாக புரிஞ்சிக்காம எஜுகேஷன் தேவையே இல்லைன்ற மாதிரி அவங்க ஒரு வீக் ஆர்குமெண்ட்டை எடுத்து வச்சாங்க. அந்த வீக் ஆர்குமெண்ட்டுக்கும் இவர் சப்போர்ட் பண்ணி அதை வந்து இப்போ வலு சேர்க்குற மாதிரி நிறைய தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணார். இதனாலே நிறைய பேருக்கு கமல் சார் மேலே இருந்த மரியாதை போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ விஜய் சேதுபதி அவரோட ஐடியாலஜி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாருன்றதும் தெரியும். சரி பார்ப்போம். அதே நேரத்தில் ஆங்கரிங்கில் யார் பெஸ்ட்டுன்றது இனிமேல் விஜய் சேதுபதி பண்ணுற விஷயத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ கமல் சார் போன சீசனில் பண்ணது சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 4 சீசனில் அவர் நியூட்ரலாகவே நடந்துக்கிட்டாரு. நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கலாம். பட் போக போக சீசன் 5 பார்த்தீங்கன்னா அசீமு, விக்ரமன் இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கும். அது சரியாக தீர்த்துருக்க மாட்டார். நெக்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா இப்போ மாயா, ஜோவிகா இவங்கெல்லாம் இந்த சீசனில், அதாவது ரீசன்ட் சீசனில் நடந்தது, இவங்கெல்லாம் அர்ச்சனாவை புள்ளி கேங் மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க. பூர்ணிமா சொல்ல வந்துட்டு இவங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பயஸ்டாக அவர் நடந்துக்கிட்டதுனால நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கணும். இப்போ பிக் பாஸ் ஆரம்பித்ததுனால நிறைய பேருக்கு இப்போ வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்ட உடனே இதுதான் இப்போ ஒரு பொழுதுபோக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இப்போ அவங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு ரியாலிட்டி ஷோ இருந்தால் தானே நேரம் போகிறதே தெரியாதுன்னு சொல்லலாம். அது பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அடுத்த நாள் ஏஞ்சா அதே தான் ஃபாலோ பண்ணின்னு இருப்பாங்க. என்ன ப்ரோமோ போடுறாங்க, இதே தான் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும். தமிழ்நாட்டில் தான் ஒரு ட்ரெண்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இனிமேல் ரஜினி, விஜய், அஜித் இதை பற்றி ஒரு ஃபேன்ஸ்குள்ள ஒரு சண்டைலாம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லலாம். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.